சொல்வதெல்லாம் உண்மை. 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சூரிய வம்சம் பார்ட் 2 திரைப்படமே எடுத்தாலும் அதுக்கு யூத்துவையே தான் டைரக்டராக போடுவாங்களே வழிய ஒரு படம் இயக்கியவங்க இப்படி வயசானவங்களை போட மாட்டாங்க. இது தமிழ் சினிமா. இது ஒரு சொல்வதெல்லாம் உண்மை. அடுத்து எந்த படம் எடுத்தாலும் அது படம் நல்லா இருந்தால் தான் படம் பார்ப்போம்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாங்களே வழியா ரசிகர்களோ விநியோகஸ்தர்களோ இதை யூத் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு வயசானவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு படம் டைரக்ட் பண்ணவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, 15 வருஷம் கழிச்சு ஒரு இயக்குனர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் யாரும் பார்க்கறதில்ல. இதுதான் சொல்வதெல்லாம் உண்மையோட 2வது பகுதி. நிஜம். ஆனால் இதை எந்த தயாரிப்பாளரும் உணர்வதே இல்லை. சொல்கிற கதை, சொல்கிற விதம் புதுசாக இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணுங்கிறது தெரியறதே இல்லை. அடுத்து சொல்வதெல்லாம் உண்மை. இங்கே நோ சென்டிமெண்ட்ஸ். அழிஞ்சு போனாலும் போவேனே ஒழிய, அதாவது நான் நாசமாக போவேன், நான் வைத்திருக்கிற 2 கோடி ரூபாய் பணமோ 3 கோடி ரூபாய் பணமோ அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, ஆனால் யூத்தை நம்பி தான் போடுவேன். புருவிட சின்ன பையன் அவன், ஆனால் அவன் தான் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுப்பான்ட்டு முடிவெடுத்து போனே வழியே அனுபவத்தினையோ கதைவாத குழுவெல்லாம் வச்சு நான் கதைக்கு டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற கொள்கையில் தயாரிப்பாளர் இருக்கிறது நிஜம். இதுதான் சொல்வதெல்லாம் உண்மை. வேறு என்ன சொல்வது? சொல்வதெல்லாம் உண்மைன்னா இங்கே இருக்கிற யாருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை தவிர வேறு எந்த வாழ்க்கையை பற்றியும் கவலை இல்லை. அதுதான் நிஜம். ஏனென்றால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனோட ஃபாஸ்ட் லைஃபு இதெல்லாம் என் வாழ்க்கையே பார்த்துக்கிட்டு சரியாக இருக்குது, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துங்கன்ட்டு அது நட்பு உறவு எல்லாமே ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. இதுதான் சொல்வதெல்லாம் உண்மையோட அடுத்த கட்டம். அடுத்து இங்கே 1000 பேர் சினிமாவில் போராடினா 10 பேர் தான் ஜெயிக்க முடியும். மீதி யாரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருப்பான், ஒரு பக்கம் இங்கே 20 வருஷம் 15 வருஷம் இருந்து போராடி தோற்றுட்டு போயிட்டே இருப்பான். இது ஒரு ட்ராவலிங் ஏரியா சினிமாங்கிறது. இங்கே வருபவர்கள் ஒரு பக்கம், போபவர்கள் ஒரு பக்கம், நிலைத்து நிற்பவர்கள் சிலரே. இந்த நிலைத்து நிற்கணும்னா ஒவ்வொரு நாளும் அப்டேட்டில் இருக்கணும். சினிமாவை அநியாயத்து காதலிக்கணும். சினிமா தான் உலகன்னு வாழணும். இப்படி வாழ்பவர்களுக்கு சினிமா என்றையும் ஏமாற்றுவதே இல்லை. அவர்களுக்கு சினிமா சோறு போட்டுக்கிட்டே இருக்கும். இதான்